அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வெளியில் தெரியணும். அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மெயின் கிளாத் நல்ல பக்கம் மேலே இந்த மாதிரி போட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து போட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த செயின் ஸ்டிச் வந்து குடுத்துருப்பாங்கல்ல, அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டே வந்தோம்னா, நமக்கு வந்து மடிச்சு குடுக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான் தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்த ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதா நம்ம எப்போதும் கட் குடுப்போம்ல, அதையும் வந்து குடுத்துக்கோங்க. இப்ப அப்படியே வந்து திருப்பிட்டு, அந்த எட்ஜில வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம திருப்பும்போது, அந்த லைனிங் கிளாத் எதுவுமே நமக்கு வெளியில தெரியாம நல்லா நீட்டா இருக்கும். அவ்வளோதான் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நல்லா வந்து உள்ள தள்ளி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டதுக்கப்புறமா, கெட்ட பக்கமா வந்து திருப்பிக்கோங்க. இந்த நெட்டு வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டா வெளியில தெரியணும். அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து தைக்க போறோம். அதுக்கு இப்படி இந்த மாதிரி லைனிங் பக்கமா திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நெட்டு வந்து போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நல்லா தெரியும். அத அப்படியே வந்து இந்த இடத்துல வரைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கர் வச்சு வரைஞ்சுக்கோங்க. கரெக்ட்டா அந்த வளைவுலாம் எப்படி இருக்கோ, அதே மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இப்போ வரைஞ்சாச்சு. வரைஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு லைனிங் பீஸ் ஒண்ணு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல பக்கம் லைனிங் நல்ல பக்கம் இது. லைனிங் நல்ல பக்கம் மேல ஒரு பீஸ் வந்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் பீஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பின் வந்து பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து திருப்புனீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம வரைஞ்சு விட்டோம்ல, அது அப்படியே வந்து தெரியும். நான் வந்து வீடியோல நல்லா தெரியல. அதனால நான் இன்னொரு தடவ வரைஞ்சுக்கிறேன். நீங்க வந்து தைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அது மேலேயே தையல் போட்டாலே போதும். பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெளியில தெரியும். நான் அத வந்து இன்னொரு தடவ வரைஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அது மேலேயே வந்து தையல் போடலாம். கரெக்ட்டா அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து எப்படி வரைஞ்சிருக்கோமோ, அது மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழ இருக்கிற லைனிங் பீஸ் வந்து நல்லா சுருக்கம் இல்லாம தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தையல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு நிப்பாட்டுங்க. அப்பதான் வந்து பிரியாம இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. உள்பக்கமா பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த லைனிங் பீஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இவ்ளோ கிளாத் நமக்கு வந்து தேவையில்ல. அதனால அந்த நம்ம தையல் போட்டிருப்போம்ல, அதுக்கு வெளியில ஒரு 1 இன்ச் மட்டும் இருக்கிற வரைக்கும் கிளாத் விட்டுட்டு, மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா, இப்ப பார்த்தீங்கன்னா, உள்பக்கமாவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் வச்சோம்ல, அதையும் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் ஒரு அட்டாச் பண்ணியிருப்போம்ல, அதையுமே வந்து நம்ம கட் குடுத்துட்டு, நம்ம அந்த வளைவு போட்டிருக்கோம்ல, அதில ஒரு 1/4 இன்ச் கிளாத் விட்டுட்டு, இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நம்ம நெக்குக்குலாம் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுப்போம்ல, அதே மாதிரி தான். பாருங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, அந்த வளைவுலாம் இருக்குல்ல, அதில ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி கட் வந்து போட்டுக்கோங்க. அந்த எட்ஜ்லலாம் வந்து நல்லா அந்த தையல் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. தையல்ல மட்டும் பற்றாம, அந்த தையல் வரைக்கும் வந்து நம்ம இந்த கட் வந்து குடுக்கணும். அப்பதான் நல்லா திரும்பி குடுக்கும்.
இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே மடித்து உள்பக்கமாக நம்ம தையல் போட போகிறோம். நம்ம இந்த வளைவுலாம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சிங்கிள் ஃபுட்டர் வந்து தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே அந்த அமுக்கடி போடுவோம்ல, அதை வந்து போட்டு விட்டுக்கோங்க. போடும்போது ஒரு நீடில் வச்சுட்டு, அந்த வளைவு நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த மாதிரி எட்ஜில் எடுத்து விட்டோம் அப்படின்னா, அந்த வளைவு கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கிளாத்தை ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னாலே அந்த கிளாத் கீழே நமக்கு மடிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த சைடு வளைவுகளையுமே வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே நமக்கு வெளியில் இருக்கிற நெட்டு மாதிரியே தான் வளைவாக வேணும் அப்படின்னா இல்லை, ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக அந்த வளைவு கிடைச்சாலே போதும். அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உள்பக்கமாக அதை வந்து நம்ம ஹெம்மிங் தான் வந்து பண்ணணும். மேலே வந்து நம்ம தையல் போடக்கூடாது. பதிவு தையல் வந்து நம்ம போட முடியாது. அதாவது லைனிங் மெயின் கிளாத்தும் இப்போ தனித்தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நெக்கு கிட்ட. அந்த இடத்துல நம்ம வந்து மிஷினில் தைக்க முடியாது. ஃபுல்லாக நம்ம ஹெம்மிங் தான் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இந்த வளைவு ஃபுல்லாக வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும். நார்மலாக நம்ம ஹெம்மிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது கரெக்டாக அந்த வளைவு கிட்ட நம்ம கிளாத் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, நான் வச்சு வச்சு பார்த்து தான் வந்து தையலே போடுறேன். சுற்றிலும் தையலுமே வந்து கரெக்டாக அந்த நெக்கு கிட்ட கிளாத் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து சுற்றிலும் தையல் போட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழேயுமே வந்து மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணுறது நமக்கு வெளியில் தெரியாது. ஏன்னா வெளியில் வந்து நமக்கு நிறைய பீட்ஸ் ஒர்க் இருக்கிறதுனால இந்த நூல் எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து ஹெம்மிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஹெம்மிங் வந்து பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு. உள்பக்கமாக இப்படி தான் இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துச்சுன்னா தைக்கிறதுக்கு வந்து பயப்படாமல் ஈஸியாக வந்து தைச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.